ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே. போன டைம் நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷேயில் வச்சு ஒரு குட்டி பேட்ச் ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி இன்றைக்கி ஹாஃப் டபுள் க்ரோஷே வச்சு அதில் ஒரு குட்டி பேட்ச் பண்ண போகிறீங்க. அந்த பேட்சை வச்சும் நம்ம ஜாயின் பண்ணி எதானு பண்ண பார்க்கலாம். ஸோ கலைச்சிடாதீங்க, இது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் ஒழுங்காக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மற்றது எல்லாமும் ஈஸியாக வரும். ஸோ பேசிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே. யூஸ்வலாக ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அனதர் 10 chains. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 chains வந்திருக்கா. ஒரு டர்னிங் செயின் இப்படி போட்டுக்க போகிறேன். இப்போ டர்னிங் செயினுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம அப்படியே டர்னிங் செயினுக்கு அடுத்த செயின், அதாவது 1 2 ஹுக்குக்கு அப்புறம் இருக்கிறதுல 1 2 இப்படி அந்த 2ல் இப்படி போய் எடுத்துருவோம். இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு இந்த நூல் வருது இல்லையா, இதை இப்படி ஒரு டைம் ஹுக்கு மேலே இப்படி போடுவோம். ஹுக்கு மேலே இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே போட்டு ஒரு லூப் எடுக்கிறோம். இப்போ மொத்தமாக நம்மளோட ஹுக்கு மேலே 3 நூல் இருக்கா. இப்போ இந்த நூலை அனதர் டைம் எடுத்துட்டு bring through all the 3 loops வந்துடுதா. இப்போ இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச். 3 நூல் இப்படி நிற்கிறது தெரியுதா. இப்போ செகண்ட் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுவோம். சேம் வே மேலே போடுங்க. அடுத்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டுட்டு bring up a loop. இப்போ 3 loops இருக்கும். இது 3த்து வழியாகவுமே bring through your next line வந்துடுதா. செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ தேர்டுக்கு அகெயின் போட்ட இந்த த்ரெட், இதை யான் ஓவர்னு சொல்லுவோம். யான் ஓவர் பண்ணி ஒரு த்ரெட் எடுங்க. அப்புறம் அடுத்த செயின்குள்ளே போட்டு ஒரு லூப் எடுங்க. நவ் வி ஹாவ் 3 loops. இப்போ எடுத்துட்டு bring the thread through all the 3 loops. இப்போ அகெயின் போட்டாச்சா, யான் ஓவர் பண்ணியாச்சு. அடுத்த செயின்குள்ளே விட்டு ஒரு லூப் எடுங்க. இப்போ ஹுக்கு மேலே உங்களுக்கு 3 loops இருக்கும். இந்த 3 loops வழியாகவுமே bring the thread. இப்போ எவ்வளோ ஆச்சு? 1 2 3 4 ஆச்சா. நவ் 5th one, 5th செயின்குள்ளே போடுங்க. லூப் எடுத்தாச்சா. நவ் we have 3. போடுங்க, லூப்பை எடுங்க. இப்போ 3த்து வழியாகவுமே த்ரெட்டை கொண்டு வாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி மிச்சத்துக்கும் பண்ணுவோம். மிச்சம் 4 தான் இருக்குது இன்னும். லூப்பை எடுங்க. 3 லூப் வழியாகவுமே இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அகெயின் யான் ஓவர், ஒரு லூப் எடுங்க. 3த்து வழியாகவுமே த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இப்போ யான் ஓவர், லூப் எடுங்க. இப்போ 3த்து வழியாகவுமே கொண்டு வந்துடுங்க. இப்போ yarn over, pull up a loop, bring the thread through all the 3. வந்துருச்சா. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டர்னிங் செயின் போடுங்க. டர்ன் பண்ணுங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்போமா, லாஸ்ட் டைம் மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. we have 10. டர்னிங் செயினை கவுண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இருக்கிறது டர்னிங் செயின் இங்கே இருக்கிறது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ திருப்பி ஹூக்கை எடுத்துட்டு போடுங்க. we will do another round of half double crochet. We are going to be doing 5 rounds of half double crochet. Yarn over, put through the loop. இப்போ 3 லூப் இருக்கா. 3த்து வழியுமே த்ரெட் எடுத்துட்டு வாங்க. Now yarn over, pick up a loop, bring the thread through all the 3 loops. Yarn over, pull up a loop, bring the thread through all the 3 loops. Yarn over, pick up a loop, bring the thread through all 3 loops.
yarn over, pick up a thread, and then bring the thread through all the 3 loops. Yarn over, pick up a loop, bring the thread through all 3 loops. Yarn over, pick up the thread or loop and bring the loop through all 3 loops. Do the same for the rest 3. 3, 2 and 1. எப்போதுமே இந்த கடைசி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க, வந்துடும். எண்ட் ஆயிடுச்சா? இப்போ வந்து ஒரு டர்னிங் செயின் போட்டு திருப்புவோம், and then we will count again. இந்த டர்னிங் செயினை விட்டுருவோம். அதுக்கு அடுத்ததுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒழுங்காக தெரியணும்னா செயின்ஸு. Now again we will count. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்லை, நான் தப்பாக கவுண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்ட். இதனால தான் வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சௌரியமாக தெரியுது பாருங்கள். இப்படி கவுண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். உங்களுக்கு வந்து இப்படி சுருங்கி போயிடாது. ப்ராஜெக்ட் வரும்போது இப்படி கோனிக்கலாக வராது, இல்லைன்னா இப்படி பிரிஞ்சு வராது, ரெண்டுமே இல்லாமல் அழகாக வரும். அதனால் மேக் ஷுர் யூ ஹாவ் 10 10 in all the rows. இப்போ 2 row பண்ணியிருக்கோமா? now we will do the third row. yarn over, pick up a loop, now bring through all 3 loops. Yarn over, pick up a loop, bring through all 3 loops. Yarn over, pick up a loop, bring through all 3 loops. Yarn over, pick up a loop, bring through all 3 loops. Yarn over, pick up a loop, bring through all 3 loops. இப்போ எல்லாருக்கும் கேட்கலாம், எங்கேருந்து எடுக்கிறோம் த்ரெட்னா? லாஸ்ட் டைம் எப்படி சிங்கிள் க்ரோஷேக்கு இந்த ஒரு செயினுக்கு நடுவில் எப்படி விட்டு எடுத்தோம், அந்த மாதிரி எடுக்கலாம். yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over. இந்த கடைசியில் பார்த்து அழகாக பண்ணிடுங்க, இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கடைசி செயினை இப்படி தூக்கி விட்டுக்கலாம். yarn over, pick up the loop, bring through all 3 loops. Do a turning chain and turn the work. இப்போ பார்த்தீங்கன்னா we will have the 10 chains. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now we will start round number 4. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop, bring through all 3 loops. yarn over, pick up a loop,
bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over. இங்கே பாருங்கள், கடைசியில் இங்கே இருக்கா இந்த கொக்கியோட இந்த முனையை வச்சு இப்படி லேசாக வேணும் தூக்கி விட்டுக்கோங்க, உங்களுக்கு செயின் கரெக்டாக தெரியணுன்ட்டு. இப்போ yarn over, pick up the last loop for the row and bring through all 3 loops. Now our 4th row is finished. We will turn around, we will count again. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10th one வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ we will வரும்போது இங்கே இப்படி பிக்கப் பண்ணிப்போம், கடைசியில் போடும்போது. So we will start with our next row. Yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops, yarn over, pick up a loop, bring through all 3 loops. Now இப்போ இந்த கடைசி செயின் வந்து ரொம்ப விசிபிளாக இல்லை. ஸோ வாட் we will do, இந்த கூர்மையான எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வளைஞ்சு வந்த இடத்த அதை வந்து இந்த கடைசி செயினில் விட்டு கொஞ்சம் நெம்பி எடுப்போம். எடுத்தான்னா இந்த செயின் வந்துருச்சா, இப்போ நமக்கு செயின் விசிபிளாக இருக்கு பாருங்க. Now again yarn over, pick the last loop and bring through all the 3 loops. அவ்வளோதான். Now our 5th row is also over. Actually இதே மாதிரி you can do 3 more rows or 4 more rows. In case உங்களுக்கு இது போரும் தோணுச்சுன்னா take out the next color, அடுத்த கலரை எடுத்துட்டு keep on working. Do the same patch over and over again with 3 colors or even 5 colors, whichever you are comfortable with. So make these 3 to 5 patches and bring it ready. Now this is all for the half double crochet class, and I will see you in the next class.